body of poetic genius. He makes a very clear idea. Coleridge gives a very great definition that he quotes from Plato, he quotes from Burnet, and he says that they are based with the highest of meter. But rather, poetry is considered with meter, best word in best place. Then he actually talks that Bible is prose, but it is poetry according to him. So poetry contains not only pleasure but also contains moral. Poetry is connected, he says the poetry is connected with fancy and imagination. Fancy and imagination. For which he actually quotes from Sir John Davies. And according to him, fancy is a dress trappers. D-R-A-P-E-R-S trappers. Imagination is soul. Imagination is soul. Then next he talks about the good sense. That is a good sense. The nakul pathina, I am just having a cup of water. If I am very thirsty, the water is actually good in taste. If I am not thirsty, if I am drinking the same water, it will not give me a taste. A good sense is the body of poetic genius. Fancy is a dress and is the motion of his life. Imagination is the soul and everything is given in intellectual whole. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 17 பற்றி பேசுவார். இதுதான் வந்து 14 சாப்டர் 14 சொல்றது இவ்வளோதான். ஃபேன்சி இமேஜினரி 17 பொறுத்த வரைக்கும் Coleridge begins the essay by reinforcing the poetic diction. 14 ஒன்று 17 நமக்கு 17 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே இல்லைனாலும் இங்கே தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் டாக்கிங் அபவுட் த பொய்டிக் டிக்ஷன். அப்போ வர்ஸ்வர்த் திருப்பி சொல்றாரு. வர்ஸ்வர்த் ரெஃபர்ஸ் த நேச்சுரல் லாங்குவேஜ். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபடில்ஸ், டேபிள் ஸ்டோன், த சொலிடரி ரீப்போ, இதெல்லாம் வந்து வில்லியம் வர்ஸ்வர்த்துடைய நார்மலானது. ஓகேண்ணா. மை ஹார்ட் லீப் அப் இன் ஜாய், இப்படி ஒரு போயம் இருக்கு. சன்லைட்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, சன்ரைஸை பார்க்கும்போது இருந்துச்சு, ரெயின்போ பார்க்கும்போது இருந்துச்சு, எல்லாமே சொல்றது ஆர்டினரி. இதை பற்றி அவர் பேசுகிறார் சாப்டர் 17. மீண்டும் Coleridge refers Wordsworth language. His language is simple அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். Coleridge raises objections. இவருடைய poetry பார்த்து அப்ஜெக்ஷன் சொல்றார். அதனால தான் he calls Wordsworth poetry is childish. ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. He is a very ordinary and childish. Wordsworth ruled the applicability of the poetry. அவரை போய்ட்ரிங்கிறது சாதாரணமாக என்ன பண்ணுறாரு, சிம்பிள் லாங்குவேஜில் எழுதிட்டு போகிறாரு. அது வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஈவன் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் சம் கிளாஸஸ் இட் இஸ் டவுட்ஃபுல். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வர்ஸ்வர்த்துடைய இது என்ன இருக்குது, டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. அவர் கரெக்டான சிம்பிள் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கன்னா தி மைக்கேல் பிராக்கெட்டில் த லீச் கேதர். லீச் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அந்த poet Wordsworth informs the reader he chooses people event from the rustic life. இப்போ தான் Wordsworth சொல்கிறார், ஐயா நான் ரஸ்டிக் லைஃப்ல இருந்தால் எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவர் முடிச்சுட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா he just talks about the reader's characters. 17th chapterல பார்த்தீங்கன்னா he talks about the reader's character. ரீடர்ஸ் கேரக்டரில் இருக்கும்போது அவருடைய பொயட்ரியெல்லாம் வந்து வர்ஸ்வர்த் சொல்லிட்டு இருப்பாங்க. Coleridge என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய பொயட்ரியை காயின் பண்ணிட்டு இருப்பாங்க. It talks about the characters and the story. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17th சாப்டரில் Coleridge கிரிட்டிசைஸ். Coleridge என்ன பண்ணாங்கன்னா இஸ் கிரிட்டிசைஸ் Wordsworth ஃபார் சேயிங் த யூஸ் ஆஃப் ரஸ்டிக். என்ன ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ் மேக்கிங் ஓப்பன் கமெண்ட். Then he talks about the communication. Then he talks about the metaphorical ideas. அவர் பேசுறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம்.
we can just see. அப்போ என்ன இருக்கு, இவருடைய அடுத்த ஐடியா சொல்லியிருக்காரு. He talks about the objections of the words of the reality show. ஒரு உண்மையான ரியாலிட்டி ஷோவில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு பேசுகிறார். Then he talks about the 4 estates, not particular. Talks about the 4 estates. First estate என்ன அப்படிங்கிறதுனா Lord spiritual. First estate is spiritual. Second is Lord temporal. Temporal, spiritual உங்களுக்கு தெரியும். Temporal அப்படின்னா பிராக்கெட்ல போட்டு கிங் போட்டு. அடுத்து லார்ட் காமன், அடுத்து லார்ட் ரிப்போர்ட்டர்ஸ். இது மாதிரி 4 எஸ்டேட் சொல்றாரு. அந்த 4 எஸ்டேட்டையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல இவரோட பயோகிராஃபியா லிட்ரேரியா இருக்கு. 4 எஸ்டேட்டை பத்தி பேசுறவர் யாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நான் ஒரு மிக்சிங் கொடுத்துருக்கேன். Can anybody say the Coleridgeயும் இந்த 4 estates நான் சொல்லிட்டு இருக்கேன், யாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கால்ரிட்ஜோட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில நேரம் சென்சஸ் பாயிண்டை கனெக்ட் பண்ணுவாங்க. யார் இந்த சென்சஸ் பாயிண்ட்? சென்சஸ் பாயிண்ட் யார் சார்? அவர் ரஸ்டிக் லைஃப். ஜான் கீட்ஸ். குட், வெரி குட். ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸோட போயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி இமேஜினேஷன் இருக்கும். அதனாலதான் இவர் இங்கே கம்பேர் பண்றோம். ஜான் கீட்ஸோட போயம் பார்த்தீங்கன்னா ஓடு டு நைட்டிங்கேல், ஓடு டு கிருஷ்ணன். Some heard melodies are sweet, those unheard are more sweeter. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் லைன் பாருங்க. ஓல்டு வெஸ்ட் வீட். Oda Nightingale, as though I have drummed a hemlock, he then dancing. Nightingale பேஸ் பண்ணி அருமையாக போடுவார். லாபல்டா டி சான்ஸ் மர்சி, லாபல்டா டி சான்ஸ் மர்சி. ஒரே வார்த்தை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு அதில் இருக்கும். I saw pale kings and princess in my dream. She lulled me to sleep. She gave me manna dews. சார் பாருங்க அந்த இமேஜினேஷனை பாருங்க. அப்படியே மடியில படுக்க வச்சு என்னை வாயை திறந்து அப்படி எனக்கு மன்னா டியூஸ், இப்போதான் பலரசம் எனக்கு ஊத்துனாங்க. தூங்குறோடனே அப்படியே பெண் மடியில படுத்தவுடனே அவர் கனவுலமா தூங்கிட்டார். தூங்கும் போது அப்படி கனவு வருது. I saw the pale kings and soldiers. பாத்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை பேர் இந்த பெண் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறாங்க. அப்போ he has made a great watch with fancy and imagination which is actually found in John Keats. அதனால ஜான் கீட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா is a sensuous poet. இது ஒரு TRB question. Now let me talk about the very main point about the novelty. The chapter 17 பாருங்க, Coleridge is just talking about the novelty. இது ஒரு TRB question, the common range of novelty. He quotes from Shakespeare. எங்க சார் கோட் பண்ணிட்டு இருக்காருன்னா he is taking from Shakespeare. Yes sir, Shakespeare அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Coleridge is a lover of Shakespeare. Lectures on Shakespeare அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் இருக்கு, ரொம்ப அருமையான ஒரு ஒர்க், படிச்சு பாருங்க. ஏன் சார் ஷேக்ஸ்பியர் சொல்றா, ஃபேன்சி இமேஜினேஷன் ஷேக்ஸ்பியருக்குள்ள நிறைய இருக்கு. பாருங்க 12th நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராமா, அதுல ஓப்பனிங் லைன் பாருங்க. இஃப் மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். எவ்வளவு பியூட்டிஃபுல் வேர்ட் பாருங்க. இஃப் மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். அதான் ஷேக்ஸ்பியர். வீனஸ் அண்ட் அடானஸ். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கரடி என்ன பண்ணோம்னா அந்த வீனஸ் அப்படியே இந்த கழுத்துக்கிட்ட போய் கடிச்சிடும். மன்னிக்கணும், அடானஸை கழுத்துல போய் கடிச்சிடும். வீனஸ் என்ன பண்ணுவான்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனோட போராடுவான். என்ன போராடுவான்னா, தயவு செய்து எனக்கு ஒரு முத்தத்தை மட்டும், ஒரே ஒரு முத்தத்தை போடுறா. Look at the fancy and imagination. How the comparison is being made. ஒரே ஒரு முத்தம் கொடுவது கடைசியா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா ஒரு 1000 முத்தம் கொடுவது. சரி கடனாவது எனக்கு முத்தம் கொடுறா அப்படின்னு சொல்றான்.
give one kiss as strong as 1,000. அப்போ எல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசியாக அவர் கரடி என்ன பண்ணணும்னா அவன் கழுத்தை போய் கடிச்சு வச்சிடும். அப்போ கழுத்தை கடிச்சோடனே அவன் வேட்டைக்காரங்க வருவாங்க, இந்த கரடியை வேட்டையாடிடுவாங்க, கரடி சேர்த்து இவன் அப்படியே பார்த்தீங்கன்னா கிடக்குறான். இந்த பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிடுது, ஊசிங் ஆகிடுது. அப்போ அந்த வீனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை தூக்கி மடியில் போட்டுக்குவாங்க. போட்டோடனே இந்த பிளட்டு வந்து என்னன்னா ஊஸ் ஆகிடுவான், அவன் வந்து சாக போகிறான், இஸ் ஆல்மோஸ்ட் டெட். அந்த பிளட்டு வெளியே வரும் பொழுது அதில் முறம் வெளியே வரும். அது மூச்சு விட அந்த கடிச்ச இடங்களுடைய ப்ரெஷர் கூடனோடனே பாருங்க ஷேக்ஸ்பியர் ஐயா அப்பயே எப்படி யோசிச்சுக்காரு. All the blood springing as intoxicant wine, it was just moving with Venus. All the tears equalize, not the moon and the earth. That not the tears falls from the white little swan. Not you, not I have taken especially with the God of tears. எனக்கும் கிடைக்கல, உனக்கும் கிடைக்கல. அப்போ நிறைய பண்ணிக்கணும். அந்த கரடி செத்து போய் கிடக்குது, அதை பார்க்குறான். இப்போ சொல்கிறான், ஒன்னாலேயும் இதை முழுசாக இவனை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்க முடியல, என்னாலே இவனை முழுசாக லவ் பண்ணி ஒரு முத்தத்தை கொடுக்க முடியல, ஆகவே சார் நம்ம 2 பேருக்கு இல்லாமல் அவன் போய் சேர்ந்துட்டானே அப்படிதான். அதான் வீனஸ் நல்லது. பாருங்க அந்த இமேஜினேஷனை எங்க கொண்டு வராரு. அந்த இமேஜினேஷனை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் த நாவல்டி ஆஃப் ரிலேஷன்ஸ். நோட் பண்ணி இது வந்து சாப்டர் 17ல கோல்ட்ரிச் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் த ஃபைனல் கொட்டேஷன்ஸ். கோல்ட்ரிச் ஃபைனல் கொட்டேஷன் ஷேக்ஸ்பியருடைய பிளேல சொல்லுவார். பட் இங்கே பயோகிராஃபி ஆஃப் லிட்டரேச்சர் 12th நைட் சொல்ல மாட்டார். அவர் எங்கே சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்பத்தில் வந்து சொல்லுவார். மெக்பத்தில் பாருங்க அந்த இமேஜினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிராகர் மேலே தொங்குமா, இந்த டிராகர் சீன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர், ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர். என்னம்மா வார்த்தை விளையாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை விளையாட்டு தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாடும். ஒரே ஒரு லைன்ல ஒரு இன்வொகேஷன்ல சொல்லி முடிச்சுட்டாரு ஷேக்ஸ்பியர். அப்ப சொல்லுவாரு, முதல்ல கை கழுவாங்க லேடி மேன். All the waters of Arabia cannot wash this little stream. பாருங்க எவ்வளோ இமேஜினேஷன். பேங்கோ சீன், பேங்கட் சீன், பேங்கட் சீன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிரியேட் எக்ஸைட்மெண்ட் இதை கொண்டு வர. இது யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் வாஸ் பீன் ரெஃபர்டு ஃபார் த திங்ஸ் அண்ட் சம்ஒன் இஸ் ரைசிங் த ஹேண்ட். எனி டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் சிட்னி, இட் டாக்ஸ் அபவுட் த சிட்னி. சிட்னி எதுக்கு பேசுகிறோம் நோட் பண்ணுங்க. ஹியர் இட் டாக்ஸ் அபவுட் பிலிப் சிட்னி, about the allegory of language. Yes, an allegory of language. Pilgrim's Progress, Fairy Queenie of Spencer, the knight who sets at the things of glory, who glorify the 12 nights of the nights. That all the stars of little mount sills moves for the feast, and the lights of the dims burn. All the vigors of the night flashes through the leagues of league. What a beautiful line. Fairy Queen, உள்ள போய் படிச்சு பாருங்க தெரியும். அப்ப you can see about the greater things with criticism. The criticism எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு poetic device எடுத்துக்கலாம், ஒரு prose device எடுத்துக்கலாம், ஒரு psychological novels எடுத்துக்கலாம். பின்வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐயர் சார்ஜ் was just talking about the practical criticism. இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். You can see about the author of fly. You can see about the tension in poetry. எல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நிறைய பார்க்கலாம், அரிஸ்டாட்டில் பற்றி பார்க்கலாம், கீட்ஸுடைய லெட்டர்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரும்.
இது பூரா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் we have to talk more about the sense. We must talk about the tone. We must talk about the ideas. We must talk about the fancy and imagination. இதுதான் college. Finally, it talks and says the beauty is the highest kind of reputation. The fancy and imagination என்ன சார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு is putting a full stop. That is nothing but the beauty. பியூட்டியை யாராலையும் வர்ணிக்க முடியாது.